ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் வெப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் வெப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து நம்ம சிஸ்டத்துலேயும் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நம்ம டேரெக்டாக மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியெல்லாம் நம்ம பிசியில் அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக வாட்ஸ்அப் மொபைல் ஆப்லேயே வாட்ஸ்அப் வெப் அப்படிங்கிற ஒரு ஸ்கேனர் கோடு வச்சுருக்காங்க. அந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே வாட்ஸ்அப்பை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமாக இந்த வாட்ஸ்அப் மெசஞ்சரை வாட்ஸ்அப் பிசியில் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாகவே சிஸ்டத்தில் தான் வேலை இருக்கும். சிஸ்டத்தில் இருக்கிற சில ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸ் எதையுமே வாட்ஸ்அப் மூலமாக தான் அனுப்ப சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அது வந்து சிஸ்டத்தில் காப்பி பண்ணுறதுக்கு ரொம்பவே அன்ஈஸியாகவும் இருக்கும். இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் வெப்பில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைலில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ பாருங்கள், மேலே 3 டாட் ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் 3வது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் யுவர் QR கோடு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸ்கேன் யுவர் QR கோடுன்னு கேட்ட உடனே நீங்கள் வந்து சிஸ்டத்தில் www.whatsappweb.com அந்த மாதிரியான வெப்சைட்டுக்குள்ளே ரீடைரக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு QR கோட் காமிக்கும். இப்போ நான் சிஸ்டத்தில் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டெமோவோட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் பிசியில் இருக்கிற ப்ரௌசர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி என்ட்ரி கொடுத்தோம்னா இது வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நம்ம ரீடைரக்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சர்ச்சில் இந்த மாதிரி நிறைய வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா web.whatsapp.com அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோன்னா அது வந்து வேற ஒரு இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகுது. அதாவது வாட்ஸ்அப்புடைய அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகுது. ரீடைரக்ட் ஆனோன்னா நமக்கு இங்கே பாருங்கள் ஒரு QR கோடு வந்து டிஸ்பிளே ஆகுது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை அவங்க ஒரு வீடியோவாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி இதை வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கீப் மீ சைன்ட் இன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வரும்போது லாகின் பண்ணணுமா, அதாவது சைன்இனில் இருக்கணுமா அப்படின்னு காமிக்கும். நீங்கள் சைன்இன் பண்ண வேணாம் அப்படின்னா இதை எடுத்து விடலாம். நீங்கள் வேணால் அதை மொபைல்லே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டு இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே கொடுத்துடலாம். இந்த ஓகே கொடுத்துட்டு இந்த கோடை இதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே அதை ரீடைரக்ட் ஆகி கொண்டு விடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே கொண்டு விட்டுடுச்சு. நம்ம இதை நம்மளுடைய சேட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே சைடில் வந்துடும். அதே மாதிரி தான் ஆப்ஷனாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரு, டிபி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இது எதுக்குன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்கலாம் இது ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை யூஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், உங்கள் சேட் ஹிஸ்ட்ரி எல்லாம் சைடில் வந்துடும். மொத்தமாகவே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஈஸியாகவே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இவ்வளோதான் இதில் ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.